ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். Volkswagen கார்ஸ். Volkswagen கார்ஸை பொறுத்தவரை எஸ்யூவி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே நார்மலாகவே எல்லாருக்கும் ஞாபகம் வருது Volkswagen Tiguan. ஓகே, Volkswagen Tiguan வந்து லான்ச் ஆகி இப்போதைக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு இருக்கும்போது அப்டேட் ரொம்ப நாளாக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு வழியாக Volkswagen Tiguanக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோ பார்த்தீங்கன்னா Volkswagen Tiguan மிட் சைஸ் எஸ்யூவியோடைய அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்டட் மாடல். ஓகே, ஸோ இதில் வந்து பெரிய அளவில் டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. ஆனால் கொடுத்துருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே சின்னதாக இருந்தாலும் ஒர்த்தான சேஞ்சஸ் தான். மேலும் லுக்ஸ் வந்து மெயினாக மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் வந்து Volkswagen கிளைம் பண்ணுறாங்க. வாங்க எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் மாடலோடைய ஆரம்ப நிலை பிரைசிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எக்ஸ்ஷோரூம் பிரைசிங், பேஸ் லெவல், கம்ஃபர்ட் லைன், மேனுவல் வேரியண்ட்டை பொறுத்தவரை. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இது ஜிடி லைன் கிடையாது. நார்மலாக எல்லாரும் ஜிடி லைன் வேரியன்ட்ஸ் வந்து ரிவ்யூ போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் TSI ஆட்டோமேட்டிக்கோட வரக்கூடிய டாப் லைன் வேரியன்ட். ஓகே, டாப் லைன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வெர்ஷன்ஸோடைய டாப் ஸ்பெக் வேரியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஆனால் என்னன்னா 1.5 இன்ஜினுக்கு பதிலாக 1 லிட்டர் இன்ஜின் இருக்கும். அண்ட் 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பீப்புள் வந்து இந்த வேரியண்ட் தான் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பிரைசிங் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 15.99 lakhsங்கிறது மேனுவல் வெர்ஷன் டாப் லைனுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். அதே ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,17,17,000 அப்படிங்கிற பிரைசிங் வந்து வச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் டாப் லைன் வேரியன்ட். ஸோ ஆன் ரோட் பிரைசிங் நீங்கள் என்னங்கிறது மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதெல்லாமே நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் மாடல் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி Volkswagen ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிற முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ புது Volkswagen Tiguan ஃபேஸ் லிஃப்ட் டாப் லைன் வேரியன்ட் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புது ஃபேஸ் லிஃப்டட் Volkswagen Tiguan டாப் லைன் 1 லிட்டர் TSI வெர்ஷனோடைய வாக்ரவுண்ட் நம்ம வந்து பார்த்துலாம். GT ப்ளஸ் அப்படிங்கிறது டாப் ஸ்பெக் வெர்ஷன்ஸுங்க. GT ப்ளஸில் க்ரோம் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு 2 வெர்ஷன் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு 1.5 லிட்டர் என்ஜின் வரும் வித் DSG ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஆனால் இந்த டாப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் TSI வெர்ஷன்ஸோடைய டாப் ஸ்பெக் வேரியன்ட். ஆனால் இதுலேயே உங்களுக்கு GT ப்ளஸில் வெர்ஷன்ஸில் வரக்கூடிய பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் ஆகிருது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணாம், உங்களுக்கு மைலேஜும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், அதே சமயம் வேல்யூ ஃபார் மணி ஃபேக்டரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாப் லைன் வேரியன்ட் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி தான் நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து Volkswagen Polo காலத்துலேருந்து வரக்கூடிய அதே சேம் என்ஜின் தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் என்ஜின். இது உங்களுக்கு 3 சிலிண்டர் என்ஜின் தான். பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்லையும் ஸ்மூத்னஸ்லையும் எந்த பெரிய குறையும் இல்லை. ஏற்கனவே Volkswagen Poloலேருந்து இந்த என்ஜின் வந்துட்டு இருக்கு. அண்ட் பழைய Volkswagen Tiguan மேலும் ஸ்கோடா குஷாக் இந்த மாதிரி கார்ஸ்லையுமே இதே என்ஜின் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 115 PS மேக்ஸிமம் பவர். மேலும் டார்க்னு பார்த்தீங்கன்னா 178 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்ஜினுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் நார்மலாக வருது தான். பேஸ் வேரியன்ட்லேருந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. ஆனால் செகண்ட் லெவல் அதாவது ஹைலைன் வேரியன்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. முன்ன 6 ஸ்பீட் இருந்தது டார்க் கன்வெர்ட்டர், இப்போ 8 ஸ்பீடுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது பெட்டர் மைலேஜ், பெட்டர் ஸ்மூத்னஸ், பெட்டர் ஹைவே க்ரூசிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம எனிவே டிரைவ் பண்ணும்போது நமக்கு தெரியும். டிரைவ் ரிவ்யூ கூடிய விரைவில் உங்களுக்கு எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது நம்ம வந்து லுக்ஸுக்கு வந்துடலாம். இந்த புது டைகனுடைய ஃப்ரண்ட் ஃபேஸியை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புதுசாக லான்ச் ஆன இந்த Tiguan R லைன் வெர்ஷன் இருக்கு இல்லையா, இம்போர்ட்டட் Volkswagen SUV, அதனுடைய லுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். காரணம் அந்த குளோபல் டிசைன் லாங்குவேஜ், Volkswagen டிசைன் லாங்குவேஜை எல்லா ப்ரைஸ் ப்ராக்கெட்ஸ்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு Volkswagen ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் அந்த பாக்ஸியான ஷார்ப்பான எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தன் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கிரில் இன்னும் ஸ்லீக் ஆகியிருக்கு, மேலே இருக்கக்கூடிய கிரில். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா Volkswagen லோகோவுக்கு சைட்ஸில் இந்த கனெக்டட் எல்இடி DRLs வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு புதுசான டிசைன் எலிமெண்ட்டாக இருக்குது இந்த டைகுனை பொறுத்தவரை. மேலும் ஹெட்லாம்ஸோடைய டிசைனுமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு வகையில் கோல்ஃப் GTI-உடைய ஹெட்லாம்ஸை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஸ்லீக்கான ஹெட்லாம்ப்ஸ், ஆல் வெதர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் வெதர்னால் எதுக்கு அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கீழே நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டியில் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை பாருங்கள். ஓகே, புதுசாக அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்ட் டைகுனில் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. அதனால் ஹெட்லாம்ப்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் பெண்டிங் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆல் வெதர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ரஃப் வெதர், ரெயின் கண்டிஷன்ஸ் எதுனாலுமே அது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது இனிமேல் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது நம்ம வந்து ப்ரோஷர் படி எடுத்துக்கலாம். ஆல் வெதர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வித் ஸ்டாட்டிக் பெண்டிங் ஃபங்க்ஷன்.
அது வந்து இருக்குது. கூடவே மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி டிஆர்எஸும் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகுது. தென் ஃப்ரண்ட் கிரில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஏர்டாம் கிரில் கீழே தான் வருது. அது நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. கிளாசி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலும் குரோம் வந்து கொஞ்சம் நல்லாவே போல்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டபுள் ட்வின் குரோம் ஸ்லாட்ஸ் வந்து கீழே ஏர்டாம் கிரில்ல உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான லுக் தருது, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இதே நீங்கள் வந்து ஜிடி லைன் அல்லது ஜிடி ப்ளஸ் ஸ்போர்ட் வெர்ஷன் எடுத்திங்கன்னா இந்த குரோம் எல்லாமே பிளாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நார்மல் டாப் லைன் வேரியன்ட் தாங்கிறதுனால குரோம் பிட்ஸ் எல்லாம் வருது உங்களுக்கு. கீழே உங்களுக்கு சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் கிடைக்குது. அண்ட் அது போக ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் 4 ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த டாப் லைன் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் 360 டிகிரி கேமரா சிஸ்டம், ஃப்ரண்ட் கேமரா சிஸ்டம் அதெல்லாம் இல்லை. ரியரில் உங்களுக்கு நார்மலாக வரக்கூடியது ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான். ஓகே, தென் பானட்டோடைய டிசைனுமே கொஞ்சம் மாறி இருக்குது, அது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அது போக சைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. இந்த புது டைகுன் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டைகுன் மாதிரியே தான். ஓவரால் லென்த் வந்து 4.2 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வருது. ஸோ MQB A0 இந்தியா ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்மில் தான் இந்த புது டைகனும் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்கோடா குஷாக்கும் ஃபோக்ஸ்வேகன் டைகரும் சேம் பிளாட்ஃபார்ம், சேம் என்ஜின் ஸ்பெக்ஸ் அண்ட் ஓவரால் சேம் டைமென்ஷன்ஸ், சைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது 4.2 மீட்டர்ஸ் லென்த்தில். ரைட், பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அலாய் வீலுடைய டிசைன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் புதுசாக அலாய் வீல் டிசைன் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாப் லைன் 1 லிட்டர் வெர்ஷனுங்கிறதுனால இந்த மாதிரி அலாய் வீல் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. டியூவல் டோன் அலாய் வீல் லுக்கு தான், பட் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்டான டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பான கட்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டயர் சைஸ் மாறவே இல்லை, 17 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து 205/55 R17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து டாப் லைன் வேரியண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் ஜிடி லைன் வெர்ஷன் இந்த வேரியண்ட்டுக்கு ஒரு படி கீழே இருக்கிற வெர்ஷன் நீங்கள் எடுத்தாலுமே இதே அலாய் வீல் டிசைன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிளாக் கலரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் 17 இன்ச் வீல்ஸில். ஸோ கூடிய விரைவில் வேரியன்ட்ஸ் எல்லாமும் நான் ரிவ்யூ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு டாப் லைன் வேரியண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். வண்டி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. சைட்ஸில் வேறு மற்றபடி பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது, அது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் ORVM ஃபிலிம் கிடச்சிருது. மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ், அது ஃபுல்லி பிரிட்ஜ் டைப் இந்த மெட்டல் ப்ராப்பர் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸாக கொடுக்குறாங்க. தாராளமாக லோடு வச்சுக்கலாம் இதுக்கு மேலே. ஆனால் புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேனோராமிக் சன்ரூஃப். இது வரைக்கும் ஃபோக்ஸ்வேகனுடைய இந்த ப்ரைஸ் கார்ஸில் எதுலேயுமே பனராமிக் சன்ரூஃப் இருந்ததே கிடையாது. முதல் முறையாக இந்த டைகுனுக்கு வந்திருக்குது. அதுவும் வந்து டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸுக்கு மட்டும்தான். ஓகே, டாப் லைன் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு பனராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். மற்றபடி உங்களுக்கு எடாஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஓஎஸ், இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புது கலரே புதுசு தாங்க. ஓகே, இது வந்து ஸ்டீல் கிரே அப்படின்னு சொல்லிட்டு புதுசான ஒரு கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோக்ஸ்வேகன் டைகுனுடைய ரேஞ்சுக்கு. இது வந்து டாப் லைன் வேரியண்ட்டுக்கு மட்டும் இல்லை, மீதி வேரியண்ட்ஸ்க்குமே கிடைக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஆக்சுவலி நாடோ கிரேயோட ஃபினிஷ் மாதிரியே இருக்குது. கலர் நல்லாயிருக்கு, ஃபினிஷ் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது. ஓகே, தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ், இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப்ஸுமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லோகோக்குள்ளேயே உங்களுக்கு இப்போ லைட்டிங் வருது. ஃபோக்ஸ்வேகன் லோகோலேயே உங்களுக்கு ரெட்டு தெரியுதா, இதுதாங்க புது ஹைலைட். இது வரைக்கும் இப்படி நான் வந்து டிசைன் பார்த்தது இல்லை இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில். ஸோ ஃபோக்ஸ்வேகன் லோகோவோடு சேர்த்து ஃபுல்லி கனெக்டட் எல்இடி இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு புது ஹைலைட்டாக இருக்குது. எல்இடி டெயில் லேம்ப்ஸ்க்குள்ளே எலிமெண்ட்ஸும் கொஞ்சம் 3D எஃபெக்ட்லாம் மாற்றிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், வித்தியாசமாக இருக்குது. அண்ட் சீக்வென்ஷியல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க ரியர் டெயில் லேம்ப்ஸை பொறுத்தவரை. ஸோ ஓவரால் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களாக இருந்தாலுமே இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ரியர் பம்பரை பொறுத்தவரையுமே கொஞ்சம் சில மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. குரோம் ஃபுல்லாகவே ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்டோடைய டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு ரியர் ஃபாக் லேம்ப் இங்கே ரைட் சைடில் சின்னதாக ஒன்று கிடைக்குது உங்களுக்கு. ஆனால் ஒன்று தான் கிடைக்குது. அந்த சைடில் உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் மட்டும்தான். ஸோ ரைட் சைடில் மட்டும்தான் ரியர் ஃபாக் லேம்ப் உங்களுக்கு கிடைக்குது, அது நீங்கள் நோட் பண்ணலாம். அண்ட் ரிவர்ஸ் லேம்புங்கிறது நார்மலாக இங்கே கனெக்டட் எல்இடிலேயே வந்துடும் உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸை பொறுத்தவரை. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் இப்போ புதுசாக பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. மிட் வேரியண்ட்லேருந்து ரியர் விண்ட்ஷீல்டு டிஃபாகர் உங்களுக்கு வந்து கிடைக்குது, குவைட் நைஸ். அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா மேலே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் டிசைன் ஹைலைட்ஸ் அண்டு வித்தியாசங்கள் மாற்றங்கள் எல்லாமே. என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு ரியரில் டிஸ்க் பிரேக் கிடையாது, ரியர் பிரேக்கு ட்ரம் பிரேக்காக தான் கொடுக்குறாங்க 1 லிட்டர் வெர்ஷன்ஸை பொறுத்தவரை. நீங்கள் 1.5 GT ப்ளஸ் வெர்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா ரியர் லிமிட் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்கும். ஆனால் 1 லிட்டர் வெர்ஷன்ஸை பொறுத்தவரை ரியரில் ட்ரம் பிரேக் மட்டும்தான் கிடைக்குது இன்றைக்கி வரைக்குமே. ஸோ இதுதான் ஓவரால் வண்டியோடைய டிசைன் வித்தியாசங்கள் மாற்றங்கள் எல்லாமே. இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், புது ஃபோக்ஸ்வேகன் டைகுன் ஃபேஸ் லிஃப்டோடைய டாப் லைன் வேரியண்ட் இன்டீரியர் நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ கீ பார்த்தீங்கன்னா பழசு மாதிரியே தான் இருக்குது.
நாங்கள் என்னதான் வந்து ஜிடி ப்ளஸ் ஸ்போர்ட்லாம் வேரியண்ட்லாம் வாங்கினாலுமே ஃப்ளிப் கீ தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஃப்ளிப் கீங்கிறது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான். ஓகே, ஃப்ளிப் வந்து நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் கிடைக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. டாப் லைன் வேரியன்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இதுக்கு மிட் லெவல் வேரியன்ட்ஸ் நீங்கள் போனாலுமே ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஆனால் இன்டீரியர் தீம்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த சீட்டோடைய கலர் தீமும் வந்து மாறி இருக்குது. லண்டன் கிரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இது பேஜ் மாதிரியும் இல்லை, ஒயிட் மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி க்ரீம் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப பளிருன்னும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப டல்லாகவும் இல்லை. இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிரைட்டாக நல்லாவே இருக்குது. ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷனில் வந்து இன்டீரியர் உங்களுக்கு வந்து கிடைக்குது டாப் லைன் வேரியண்ட்டை பொறுத்தவரை. இதே கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு க்ரோம் வேரியண்ட்டுக்கும் வரும். ஆனால் ஜிடி ப்ளஸ் ஸ்போர்ட்னு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஆல் பிளாக் தீம் வந்து இன்டீரியர் ஃபுல்லாகவே வரும். மீதி எல்லா வெர்ஷன்ஸ்க்குமே இந்த மாதிரி டியூவல் டோன் கான்செப்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சீட்ஸோடைய டிசைனில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை. பழைய டைகூனில் எப்படி இருந்துச்சோ அதே கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸ் தான் வந்து கிடைக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வந்து உங்களுக்கு 6 வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸாக தான் கொடுக்குறாங்க. டிரைவர் சீட் மட்டும் இல்லைங்க, கோ டிரைவர் சீட்டுக்குமே பவர் அட்ஜஸ்டபிள் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸோட வருது ஃப்ரண்ட் சீட்ஸ். ஸோ வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் உண்டு. அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது பேனராமிக் சன்ரூஃப். ஸோ அதை நான் இனிமே கொஞ்ச நேரத்தில் திறந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பட் இன்டீரியர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. கலர் கான்செப்ட் டோர் பேடும் நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லி ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் ஏரியாவில் இந்த அதே சேம் லண்டன் கிரே ஒயிட் மெட்டீரியல் தான் வந்து லெதரட் பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஹேண்டிலுமே ஒயிட்டாக மாற்றிட்டாங்க. முன்னே இது வந்து பிளாக்ல இருந்துச்சுல்ல, இதுவே ஒயிட்டாக மாற்றிட்டாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல முடியும். இங்கே உங்களுக்கு வந்து அந்த கிரேயிஷ் அந்த ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க டோரில். அண்ட் டேஷ்போர்ட்லேயும் அதே மெட்டாலிக் ஃபினிஷ் தான் ஃபுல் அகலத்துமே ஃப்ளோ ஆகுது. அது இனிமேல் உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் ஸ்டாண்டர்டாக வந்துருது. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸுமே பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வருது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரைட், இப்போ உள்ளே ஏறுவோமா? உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் என்றால் ஓவரால் இன்டீரியர் தீம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃபோக்ஸ்வேகன் காருங்கிறது நமக்கு தெளிவாக டிப்பிக்கலாக தெரியுது. காரணம் இந்த டிசைன் லே அவுட்டு, இந்த ஆங்குலர் டிசைன் எலிமெண்ட்ஸு, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான லைன்ஸ், இந்த மாதிரி இன்டீரியர் தீம் வந்து ஃபோக்ஸ்வேகன் கார்ஸில் பெரும்பாலும் எல்லாரும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டிப்பிக்கலான ஃபோக்ஸ்வேகன் கார் நல்லாவே தெரியுது. ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா பழைய டைகரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் உத்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வண்டியை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா சில வித்தியாசங்கள் நமக்கு எடுத்த உடனே கண்ணில் படும். ஆனால் மாறாதது இந்த ஸ்டியரிங் வீல். இந்த ஸ்டியரிங் வீல் நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். பழைய ஃபோக்ஸ்வேகன் டைகூனுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே வந்துட்டு தான் இருக்குது. ஃப்ளாட் பாட்டம் டிசைன் ஸ்டியரிங் வீல், லெதர் ராப் ஸ்டியரிங் வீல். ஸோ நல்லாயிருக்கு. ஓகே, அண்ட் கூடவே க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடுது. ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே இங்கே ஸ்டியரிங் வீலே தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு வந்து ஹை பீம்கான ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து ஃபுல்லி வைப்பர் ஸ்டாக்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் வண்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் கிடைக்குது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடைய செலக்டர் லீவர். பழசு மாதிரியே தான் இருக்குது. பழைய டார்க் கன்வெர்ட்டரும் இதே மாதிரி தான் இருக்கும். டிஎஸ்ஜியோடைய லீவரும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து 1 லிட்டர் வெர்ஷனுங்கிறதுனால 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இப்போ புதுசாக கொடுக்குறாங்க. அது ஒரு ஹைலைட்டான பாயிண்ட். இந்த ஸ்டியரிங் வீல் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. ஸோ நல்ல தாராளமான அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஞ்சும் இருக்குது. 6 வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இருக்கிறதுனால உங்களுடைய டிரைவிங் பொசிஷன் நீங்கள் தேடிக்கிறது ரொம்ப வசதியாக ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? வெயில் இன்னைக்கு பொழந்து எடுக்குதுங்க. அதுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்து வண்டியோடைய டிஸ்பிளேஸோடைய லுக்கு. ஓகே, டச் ஸ்க்ரீன் கொஞ்சம் எப்போவுமே லேட் ஆகும். ஏன்னா இந்த வண்டி பிடிஐ இன்னும் முடிக்கலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் கொஞ்சம் டிலேயாக ஸ்டார்ட் ஆகுது. பட் டச் ஸ்க்ரீன்குள்ளே அப்புறமேல் வரலாம். இதில் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய லுக். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய டிசைனுமே ஆக்சுவலாக மாற்றிட்டாங்க. எஸ், கரெக்டு தாங்க. அந்த பழைய ஃபோக்ஸ்வேகன் டிகுவானோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த வர்ச்சுவல் காக்பிட் டிஜிட்டல் காக்பிட் டிஸ்பிளேயை இப்போ இந்த டைகுனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியும். இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இங்கே கண்ட்ரோல்ஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. வியூ சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ டிஜிட்டல் வியூ, அனலாக் வியூ அது இருக்குது. அண்ட் மினிமல் வியூன்னு ஒன்று இருக்குது, அது இருக்குது. மறுபடியும் அனலாக் வியூக்கு வந்துருச்சு. இதில் சென்டர் டிஸ்பிளே மட்டும் நீங்கள் வந்து என்னென்னங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. காம்பஸ், நேவிகேஷன், ஆடியோ, நீங்கள் ஏதாவது ஆடியோ ப்ளே பண்ணிங்கன்னா இதில் காட்டும். அண்ட் டெலிஃபோன் கனெக்டிவிட்டி, வெஹிக்கிள் ஸ்டேட்டஸு, டிரைவிங் டேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
இதில் நீங்கள் ரீஃபியூல் குவான்டிட்டி, ஸ்பீடு, ட்ரிப்பு என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் உண்டு. அண்டு ட்ரிப் மீட்டர்ஸ், நேவிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் மேப்பில் நேவிகேஷன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் வரும்னு நினைக்கிறேன். ஆடியோக்குள்ளே போனீங்கன்னா ஆடியோ இன்னும் ப்ளே ஆகலை, அதனால் எதுவும் காட்டல. செல்ஃபோன், வெஹிக்கிள், ஸோ இத்தனை விஷயங்கள் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். பெரிய அளவில் கஸ்டமைசேஷன் இல்லை, பட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மினிமலிஸ்ட்டாக நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பட் கிறிஸ்பாக ஹை குவாலிட்டியாக இருக்குது டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வண்டி பிடிஐ இன்னும் பண்ணலைங்க, வண்டி இப்போ தான் இறங்கியிருக்கு, அதனால தான் சில பல வார்னிங்ஸ் எல்லாம் காட்டுது. அதை நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. இனிமேல் பிடிஐ பண்ணதுக்கப்புறம் இந்த அலர்ட்ஸ், இந்த வார்னிங்ஸ் எல்லாம் போயிடும். சரியா? ரைட், இப்போ நம்ம டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்குள்ளே வருவோம். ஸோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் ஃபீச்சர்ஸ் பெருசாக ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் பழைய டைகனுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அதனுடைய யூசர் இன்டர்ஃபேஸை மாற்றிட்டு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கும் இன்னும் பெட்டராக இருக்குது, யூசபிலிட்டியும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆக்டிவான சில பல தேவையான விஷயங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளேலேயே உங்களுக்கு ரெகுலராக காட்டுது. ஸோ இட்ஸ் குவைட் நைஸ். இதில் உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி வந்தாச்சு. அதுபோக ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், மேலும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இப்போ நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை யூஸ் பண்ணியே கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது அதுக்கான யூஸ்வலான இந்த டச் பேஸ்டு கிளைமேட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த பேனல் வந்து பழசு மாதிரியே சேமாக தான் இருக்குது. டச் பேஸ்டு தான், பட் இருந்தாலும் ஹாப்டிக் ஃபீட்பேக்கில் தான் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஸ்லைடிங்லாம் நீங்கள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுதா? ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டச் பேனலை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் ஏர் கேர் பியூரிஃபைங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகர்ஸ் இருக்குது. ஆட்டோ ஏசிங்கிற ஃபங்க்ஷன் தான், பிரச்சனை இல்லை. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேயோட ஒர்க் பண்ணும்போது. அதுவும் நைஸ். கூடவே இப்போது புதுசாக ஆட் ஆகி இருக்கிறது ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் காமிச்சேன் இல்லையா? ஸோ அதுக்கான தனி பார்க்கிங் சென்சர் டிஸ்பிளே இங்கே நீங்கள் பார்க்கலாம். ரியர் சென்சர்ஸ் இருக்குது, இங்கே ஃப்ரண்ட் சென்சர்ஸ்க்கு தனியாக ஒரு மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. பீப் சவுண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். ஆனால் மாற்றாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா குவாலிட்டி தான். இப்போ ரிவர்ஸ் போடுறேன், இந்த கேமரா குவாலிட்டியை மட்டும் ஏன் அவங்க மாற்ற மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கிரெயினியாக, ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஒரு 21 லட்ச ரூபா வண்டியோடைய ப்ரைஸிங், அதுக்கேற்ற கேமராவே இல்லை இது. ஸோ இதுக்கு டெஃபினெட்லி பெட்டராக பண்ணியிருக்கலாங்க. 360 எல்லாம் எல்லோரும் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன கார்ஸ்க்குலாம் 360 கேமரா வருது, பட் இவங்க இன்னும் கொடுக்கல. அதுவும் கொடுத்த கேமராவுமே ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. மற்றபடி ஓவரால் இன்டீரியர் தீம், டிசைனு, மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். ஓகே, ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். எங்கேயுமே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மெட்டீரியலோடைய பேட்டர்ன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ லுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் பிரச்சனை இல்லை, பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்காக நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஓவரால் இன்டீரியர் டிசைன் தீம். ரைட், அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றபடி மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இதுதான் செலக்டர் லீவர், அதை நான் சொல்லிட்டேன். இதில் ஸ்போர்ட்ஸ் மோடும் கூட கொடுத்துருக்காங்க. புஷ் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட், ட்ரைவ் மோட். சரியா? பட்டன் ஸ்டார்டிங் இருக்குது. இங்கே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று வந்துடுது. வெரி நைஸ் அண்ட் கன்வீனியன்ட். கூடவே 2 C-type USB சார்ஜிங் போர்ட்ஸ், அது பழசு போல் சேமாக தான் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கிடையாது, மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். நீங்கள் டாப் ஸ்பெக்கு GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியன்ட் நீங்கள் எடுத்தாலுமே மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் அவங்க இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம் தெரியல. மற்றபடி ஓவரால் சென்டர் கன்சோல் பழசு மாதிரி சேமாக தான் இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்து ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் தான். ஓகே, அண்ட் உள்ள டீசெண்டான அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. அது தவிர மீதி ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ளவ் பாக்ஸ், கூல்டு க்ளவ் பாக்ஸாக தான் கொடுக்குறாங்க. அதுவுமே டீசெண்டான அளவுக்கு ஸ்டோரேஜோட வருது. கூலிங்க்கான அந்த வெண்ட் வந்து நீங்கள் இங்கே மேலே பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதெல்லாம் சேமாக தாங்க இருக்குது. லே அவுட்லேயோ டிசைன்லேயோ எந்த பெரிய மாற்றமும் இல்லை. ஓவரால் இன்டீரியர் தீம் மட்டும்தான் மாறி இருக்குது. இந்த மாதிரி 2 ஃபீச்சர்ஸ் மட்டும் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேனோராமிக் சன்ரூஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. பேனோராமிக் சன்ரூஃப் அப்படின்னு இருக்கும்போது இது இப்போ இருக்கிற வெயிலில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எனிவே உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோ பார்த்தீங்கன்னா இது வந்து சன்ஷேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல், ஒன் டச். ஓகே, ஸோ சன்ஷேடுக்கு தனி பட்டன்ஸ், தனி ஸ்விட்சு, அண்ட் ஆக்சுவல் சன்ரூஃப்க்கு தனி ஸ்விட்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. இட்ஸ் குட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷேடு, இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷேடு ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் மட்டும்தான். ஆக்சுவல் சன்ரூஃப்க்கான ஸ்விட்ச் இங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒன் டச் சன்ரூஃபாக நீங்கள் வந்து டில்ட்டும் பண்ணிக்கலாம், ஃபுல்லி ஸ்லைடும் பண்ணிக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் யூஸ்வலான காமன் விஷயங்கள். அண்ட் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து ஆல் LED கேபின் லேம்ப்ஸ் வந்துடுது. ஸோ அதுவும் வந்து வெரி நைஸ் அண்ட் நீட். சரியா? ஓகே, அண்ட் மற்றபடி மீதி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் ஒன்று வந்துடுது. டீசெண்டான சைஸ், தனி லைட்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. டிரைவர் சைடில் இருக்கா? டிரைவர் சைடில் இல்லை, தெரிஞ்ச விஷயம். ஆனால்
டாப் லெவல் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை, அதாவது மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டிமிங் எலக்ட்ரோக்ரோமிக் ஐஆர்விஎம் ஒன்று வந்துருது. ஸோ இது வந்து ரியலி நைஸ். ஆனால் ஃப்ரேம்லெஸ் டைப் இல்லை, இது ஃப்ரேம் டைப் தான். பட் இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, டாப் லைன் வேரியண்ட் மட்டும் இல்லைங்க, மிட் வேரியண்ட்லேருந்து இந்த எலக்ட்ரோக்ரோமிக் ஐஆர்விஎம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்லெஸ் இல்லை, ஃப்ரேம் டைப் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் நைட் டைம் பொறுத்தவரை. மற்றபடி ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆடியோ சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிடைக்குது. ட்வீட்டர்ஸ் அங்கே பில்லரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை ஃபீச்சர் ஹைலைட்ஸ் எல்லாமே. அண்டு புதுசாக ஆல் வெதர் எல்இடி ஹெட்லாம்ப் சொன்னேன் இல்லையா, அதுக்கான கண்ட்ரோல் வந்து இங்கே தனியாக மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இது நீங்கள் இப்போது ஹெட்லாம்ப்ஸ் ஆன் பண்ணலாம், ஆட்டோ ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இது உள்ளே இழுத்தீங்கன்னா இந்த ரெயின் மோட் ஆன் ஆகுது. இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெயின் மோடுங்கிறத ஒரு இண்டிகேட்டர். ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆல் வெதர் லைட்ஸுங்கிறது ஆன் ஆகும். அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. பட் அது நைட் டைமில் ஓட்டும்போது தான் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் இந்த வண்டியை பொறுத்தவரை இருக்கிற ஃபீச்சர்ஸ், விஷயங்கள் எல்லாமே இந்தளவுக்கு இருக்குது. கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. எஸ், ஃபைனலாக நான் சொல்ல மறந்துட்டேன், வெண்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் பார்ட்ஸ் மாதிரியே தான், பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. சரிங்களா, ரைட். இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்க்கலாமா? ஆல்ரைட், புது Volkswagen டைகனுடைய பேக் சீட் அப்படின்னு இருக்கும்போது பெரிய அளவில் வித்தியாசம் என்னால் நோட்டிஃபை பண்ண முடியல. எக்ஸப்ட் ஃபார் இந்த ஓவரால் கலர் தீம். சீட்டுடைய டிசைன் முதற்கொண்டு எல்லாமே சேமாக தான் இருக்குது. இன்டீரியர் டிசைனில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் கலர் தீம் வந்து மாறி இருக்குது. இந்த புதுசாக லண்டன் கிரே அப்படின்னு சொல்கிற அந்த ஒயிட்டிஷ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. லெதரட் சீட்ஸு கூடவே பிளாக் அண்ட் டார்க் கிரே அப்படிங்கிற காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. டோர்லையுமே அதே தீம் உங்களால் பார்க்க முடியும். ஓவரால் பெரிய அளவில் மாற்றம் எதுவும் என்னால் பார்க்க முடியலைங்க. ஃபீச்சர்ஸ் ரீதியாகவுமே கூட பார்த்தீங்கன்னா இது டாப் லைன் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ரியரில் மசாஜிங் சீட்ஸ், வெண்டிலேட்டட் சீட்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்கோடா குஷாக்கோடைய டாப் லெவல் வேரியண்ட்டில் ரியர் மசாஜிங் சீட்ஸ் வரும், ஞாபகம் இருக்கா? ஆனால் இதில் அது இல்லை. அதுக்கு பதிலாக வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி எதுவுமே கொடுக்கலைங்க. அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல முடியும். என்னன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே சில நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. இப்போது அதாவது ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. கூடவே 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. ஸ்டோரேஜுக்கு நிறையா இடங்கள் இருக்குது. சீட் பேக் பாக்கெட்ஸ் இருக்குது. டோர்லையுமே பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து பெருசாகவே கொடுக்குறாங்க. அண்ட் அது போக கை வைக்கிற இடங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, அது ஒரு கிவன் ஃபேக்ட். ஆனால் டோர் வைக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக டோர் பேடிங் வந்து நல்லா ஆம்ரெஸ்ட் ஏரியா வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட்டுங்கிறது மிட் வேரியண்ட்டில் கிடைக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ப்ராப்பரான ஒரு சேரில் உட்கார்ற கம்ஃபர்ட் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். லெக் ரூமும் நல்லாவே இருக்குது. டிரைவர் சீட் இத்தனைக்கும் ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு இருக்கும்போதுமே லெக் ரூம் நல்லா இருக்குது. ஃபுட் ரூம் நல்லா இருக்குது. அகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேக் சீட் வந்து எப்பயும் போல கொஞ்சம் அகலம் கம்மி தான். 2 பேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் இருக்குது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கேபின் அகலம் 2 பேருக்கு தான் ஏற்ற மாதிரி இருக்கும், அடல்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சென்டரில் ஒரு குழந்தை உட்காடுறாங்க அப்படின்னா வந்து ஓகே. ஆனால் அடல்ட்ஸ்னு உட்காந்தாங்கன்னா இங்கே இந்த ஹம்ப் இருக்குது பாருங்கள் ஃப்ளோரில், இந்த ஹம்ப் கொஞ்சம் இடையூறாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டாங்கன்னா உட்காந்துக்கலாம். 3 ஒல்லியான ஆட்கள் உட்காந்துக்கலாம், அல்லது சென்டரில் ஒரு குழந்தை உட்காந்துக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போ மிஸ்ஸிங்கான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியரில் உங்களுக்கு பனராமிக் சன்ரூஃப் கிடச்சிருச்சு. ஓகே, பெருசான பனராமிக் சன்ரூஃப் இருக்குது. ஆனால் பழைய மாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இங்கே சென்டரில் ஒரு LED லைட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்போ லைட்டிங்கே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த சன்ரூஃப் வந்ததுனால லைட்டிங் இங்கே சைடுக்காவது தள்ளி போட்டுருந்துருக்கலாம், இங்கே கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் லைட்டிங்கே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்ட். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ரியரில் சன் பிளைண்ட் கர்டன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. மசாஜிங் சீட்ஸும் இல்லை. ஸோ சில பல ஃபீச்சர்ஸ் இன்னும் அடிஷ்னலாக கொடுத்துருந்துருக்கலாமேங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குங்கிறது ஒரு ஃபேக்ட். ஓகே, மற்றபடி சேஃப்டிலெல்லாம் குறையில்லை. 6 ஏர்பேக்ஸுங்கிறது சைட் கட் ஏர்பேக்ஸோட ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. கூடவே உங்களுக்கு ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், மல்டி கொலிஷன் பிரேக்கிங் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸோட சேர்த்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ரியர் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர், வைப்பர், அண்ட் அது போக ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஏராளமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. ஸோ பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சேஃப்டியை பொறுத்தவரை. ஸோ இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு டீசெண்டான கேபினாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாங்கிறது பேக் சீட்டை பொறுத்தவரை என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஆல்ரைட், ஃபைனலி லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த பெரிய மாற்றமும் இல்லைங்க. ஏன்னா மெக்கானிக்கலி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை பழைய டைகுனுக்கும் இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கும். ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் லக்கேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 385 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தருதுங்க Volkswagen டைகுன் அண்ட் ஸ்கோடா குஷாக். ஸோ அது வந்து சேமாக தான் இருக்குது. நல்ல ஸ்கொயரான லோடிங் பே, ஒரு 5 பேருடைய லக்கேஜை ஈஸியாக இங்கே வச்சுக்க முடியும். அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்க போகிறது இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து
இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம். எல்இடி பூட் லேம்ப் ஒன்று கொடுத்துருந்துக்கலாம். பூட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அதான மஞ்சள் பல்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் 2 சைட்லேயுமே பேக் ஹுக் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 3 கிலோ பேக் ஹுக் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஷாப்பிங் பேக்ஸை நீங்கள் மாட்டிக்கலாம். ஸ்டெப்னி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஸ் கம்மி. யா ஸோ இங்கே சப்வூஃபர் இருக்குது. டாப் லைன் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து டாப் வேரியண்ட்ஸ்க்கு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. Volkswagen பிராண்டோடைய சப்வூஃபர். ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் டயர் சைஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் 16 இன்ச் டயராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ் கம்மி, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் நார்மலாக டிரைவிங்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் வரைக்கும் நான் வந்து நினைக்கிறேன். சரிங்களா. ஜாக்கெட் டூல் கிட் எல்லாமே ஏற்கனவே இங்கே தான் இருக்குது. அது ஒரு தனி பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க, வெல்க்ரோ பேக்கு. அதில் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. ரைட். தென் அடிஷ்னல் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது பேஸ் வேரியண்ட்லேருந்தே நீங்கள் பேக் சீட்ஸை 100% ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 60/40 ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மிட் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் லக்கேஜ் ஸ்பேஸை ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம் சீட்டுக்கு மேலே. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் கெப்பாசிட்டி Volkswagen Taygun ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை. இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த Volkswagen Taygun ஃபேஸ் லிஃப்ட் டாப் லைன் வேரியண்ட் இது யாருக்கு செட் ஆகும், யாருக்கு ஏற்ற ஒரு வண்டியாக இருக்கும், அதை பேசிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா புது ஃபேஸ் லிஃப்டட் Volkswagen Taygun டாப் லைன் 1 லிட்டர் TSI ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். என்னை பொறுத்தவரை இந்த வேரியண்ட் தான் அதிகமாக சேல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் 21 lakh ரூபி ஆன் ரோட் ப்ரைஸுக்கு இதில் தேவையான அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக என்னைய இந்த வண்டிக்கு அட்ராக்ட் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசைன் லாங்குவேஜ். Volkswagenோடைய குளோபல் கார்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே இந்த ஃப்ரண்ட் டிசைனை வந்து டோட்டலாகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இல்லுமினேட்டட் Volkswagen லோகோலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்னும் ப்ரீமியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அது போக புதுசாக இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இன்டீரியர் பொறுத்தவரை ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அப்கிரேட்ஸ் இல்லை. பனோராமிக் சன்ரூஃப்ங்கிறது பெரிய அப்கிரேடாக இருக்குது. அதை தாண்டி பெரிய அப்கிரேட்ஸ் எதுவும் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் புதுசாக மாற்றிருக்காங்க. டச்ஸ்க்ரீனோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1.5 லிட்டர் DSG வெர்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் ரியர் டிஸ்க் பிரேக் ஆட் ஆகுது. அதை தவிர இன்டீரியரில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓவரால் இந்த ப்ரைஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குங்க. ரியரில் சன்பிளைன்ஸ் இல்லை. அண்ட் அது போக ரியரில் வெண்டிலேஷன், மசாஜ் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் வந்து கொடுக்கல. மேலும் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 360 கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கேட்டகரியில் இது பெஸ்ட்டாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. அதே போல் எடாஸ் வந்து இப்போ பல பேர் விரும்புகிறாங்க, எடாஸும் கொடுக்கல. பட் எனிவே Volkswagen ஃபேன்ஸுக்கு இந்த Volkswagen புது Taygun ஃபேஸ் லிஃப்ட் வந்து நல்லாவே ஒரு அட்ராக்டிவான பேக்கேஜாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. எனிவே இந்த டாப் லைன் 1 லிட்டர் TSI வெர்ஷனுடைய ஆன் ரோட் ப்ரைஸை நீங்கள் திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது ஒர்த்தா, வேல்யூ ஃபார் மணியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். கூடிய விரைவிலே எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸ் நான் வந்து எடுத்து வரதான் போகிறேன். அவசியம் பொறுத்திருந்து பாருங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.